நீங்கள் பிளாக் பேந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பிளாக் பங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் பங்க் இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு, அது என்ன சொல்கிறது, சவுண்ட் சாம்பிள்ஸை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள டேரெக்டாக போயிடலாம். நான் பாலசரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸஸ். அண்ட் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நம்ம சேனலுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இதை வந்து நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் ஒரு அந்த அவுட்டர் கவரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பிராண்டோட பேர், அது பிளாக் பங்க் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி SBA சீரிஸ் ஸ்டாண்டர்ட் சவுண்ட் பார். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து 2000 mAh பேட்டரி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே மாதிரி டர்போ வோல்ட் சார்ஜிங், அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் USB போர்ட், அதாவது பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்குற அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆக்ஸின் அந்த ஃபீச்சர் நமக்கு இருக்குது. அதே மாதிரி இன்பில்ட்டாக நமக்கு FM ரேடியோ இருக்குது. அதே மாதிரி நமக்கு ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் மெமரி கார்ட்ஸ் சப்போர்ட், இதுவுமே இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பீக்கர். ஸோ எல்லா சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெர்மன் சவுண்டு அந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட காஸ்ட், இதோட MRP வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 2,999 போட்டிருக்காங்க, அதாவது 3,000 போட்டிருக்காங்க. இது 3,000 நான் வாங்கவே இல்லை, இதை நான் வாங்கினது ஜஸ்ட் 999 தான் நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி அமேசானில் காஸ்ட்டு கம்மியாச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், அப்புறம் இந்த ஸ்பீக்கர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கரை வந்து ஒரு 3 ஃபோம் ஷீட்டை வச்சு ரொம்ப சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு டீக்ரேடபிள் ஃபோம் அண்ட் பிளாஸ்டிக் கவரை வச்சு wrap பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்குள்ளக்க நமக்கு 2 கேபிள்ஸ் இருக்குது. இதில் ஒன்று வந்து நமக்கு ஆக்ஸ் கேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து நமக்கு சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த டைப் சி போர்ட்டுமே அதாவது டைப் சி கேபிளையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு யூசர் மேனுவல் அண்ட் ஒரு வாரண்டி கார்டுமே உள்ளே இருக்குது. இது அதோட யூசர் மேனுவல். படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே ப்ராடக்ட்க்கு இப்போ போயிடலாம். ஸோ எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா நல்ல சேஃப்டியான ஒரு பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஒரு பிளாக் ஷைனிங்கான ஒரு டெக்ஸ்டரில் இந்த ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க. ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இதோட ஷேப் வந்து ஒரு ட்ரையாங்குலர் சவுண்ட் பாராக இருக்குது. அது ட்ரையாங்குலர்னு சொல்ல முடியாது, ஒரு சவுண்ட் பாரில் இருக்கிறதுனால ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. முன்னாடி வந்து பிளாக் பங்க் அதோட பிராண்டிங் பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து நமக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஒரு ஊஃபர் இருக்குது. பின்னாடி வந்து நமக்கு ஒரு ஆன் ஆஃப் பட்டன், ஒரு ஆக்ஸ் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு USB போர்ட், நெக்ஸ்ட் ஒரு TF கார்டுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து மோட் பட்டன், சாங் சேஞ்ச் பண்ணுற பட்டன், பாஸ் ப்ளே பட்டன் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ், வால்யூம் ப்ளஸ் மைனஸ் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம ஆன் பண்ணி சவுண்ட் சாம்பிள்ஸாக பார்த்துடலாம். உங்களுக்காக ஒரு சில சவுண்ட் சாம்பிள்ஸை நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush.
நீங்கள் இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்டு சவுண்ட் சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துடுது என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் சவுண்டு கிளாரிட்டி வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஒரு சில டிவைசஸில் மட்டும் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது சவுண்டோட அந்த ஆம்ப்ளிடியூட் கம்மியாகுது. அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதில் எஃப்எம் இன்பில்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எஃப்எம் வந்து நல்லாயிருக்கு. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சவுண்ட் பார் ஸ்டைலில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதில் பேஸுமே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்பீக்கர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை பை.